முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். ஸோ கடைசியாக டிஆர்பி என்னைக்கு தேர்வு அப்படிங்கிற தேதியை விட்டுட்டாங்க. ஸோ மீதி இருக்க நாட்கள் உங்களுடைய முழு நேரத்தையும் இந்த எக்ஸாமுக்காக பயன்படுத்துங்க. எழுதிக்கிட்டே படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள், நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். உங்கள் சப்ஜெக்டில் ChatGPTயை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏஐ வச்சு நிறைய கொஸ்டின்ஸை MCQ அட்டன் பண்ணி பாருங்கள். நெட்டு செட்டு எக்ஸாமில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய தேர்வுகளில் உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக என்ன கேட்டிருக்காங்கன்னு பயன்படுத்தி பாருங்கள். ஸோ நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் தேர்வில் வெற்றி பெற்று அரசு பள்ளி ஆசிரியராக வரணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுபோக இந்த சாப்டர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இன் எஜுகேஷன் நம்ம ஏறத்தாழ ஒரு முடிவு பகுதிக்கு வந்துட்டோம். அநேகமாக இதுக்கு அடுத்த வீடியோவோட நாளைக்கு அந்த வீடியோவோட நம்ம இந்த சாப்டரை முடிச்சுக்கலாம். பேலன்ஸ் இருக்க ஒரு சில இந்த ரொம்ப தியரிட்டிக்கலாக இருக்கிற கான்செப்டை வந்து கடைசியாக நடத்திடுவோம். ஸோ அடுத்த சாப்டருக்கு நாம் கூடிய விரைவில் போயிடலாம். அது போக பிடிஎஃப் உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஒர்க்கு எல்லாத்தையும் நான் ஒரே ஆள் தான் பண்ணிகிட்ருக்கேன். பிடிஎஃப் ஆகட்டும், இந்த வீடியோ ஆகட்டும், ப்ளஸ் நான் ஒர்க்கிங் ஆல்ரெடி. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. நான் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்றேன் சொன்னபடி, நோ இஷ்யூ. 1 or 2 டேஸில் அதை ரெடி பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு சாப்டர் முடியும் போது அதுக்கான பிடிஎஃப் கொடுத்துட்றேன். ஸோ அது இல்லாமல் நீங்கள் எல்லோரும் எழுதிக்கிட்டே படிங்க, வீடியோ பார்க்கும்போது நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். நம்ம இன்றைக்கான கான்செப்டில் போகலாம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இதை வந்து உள்ளடங்கிய கல்வி அல்லது உள்ளிணைந்த கல்வி அப்படின்னும் சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து இன்க்ளூசிவ்னு பயன்படுத்தாமல் இன்டகிரேட்டட் எஜுகேஷன் கூட சில இடத்துல பயன்படுத்துவாங்க. அதாவது ஒருங்கிணைந்த கல்வி அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஒரு வகுப்பில் எல்லா விதமான மாணவர்களும் ஒன்றா சேர்ந்து படிக்கணும். அதுதான் வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அதாவது ஒரு நார்மலான ஸ்டூடெண்ட்டு, ஒரு கிஃப்டடு ஸ்டூடெண்ட்டு, ஒரு மீத்திறன் மிக்க மாணவர், ஒரு ஸ்லோ லேர்னரு, அதே மாதிரி ஒரு டிசேபிள்டு ஸ்டூடெண்ட்டு, இந்த மாதிரி அதே மாதிரி மென்டலி ரீட்டார்டட் ஸ்டூடெண்ட்டு. அதாவது எல்லாருடைய தேவையும் ஒரே மாதிரி இருக்காது. டைவர்ஸ் நீட்ஸுன்னு அதை தான் யுனெஸ்கோ வந்து இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பல்வேறு விதமான தேவையுடைய மாணவர்கள் எல்லாரையும் ஒரே வகுப்பில் ஒரே பள்ளியில் படிக்க வைக்கிறது தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சுருக்கோம், ஃபிசிக்கலி சேலஞ்சுடுன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கூல் தனியாக இருக்குது, விசுவலி இம்பேர்டுனா அவங்களுக்கு தனி ஸ்கூல் அப்படின்லாம் சொல்லி நம்ம வந்து பிரித்து வச்சுருக்கோம். அப்படி பண்ணக்கூடாது. எல்லாரைக்குமான ஒரு பொதுப்பள்ளி காமன் ஸ்கூல்ஸ் மாதிரி வரணும் அப்படிங்கிறது தான் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனோட கான்செப்ட்டு. ஸோ இந்த யுனெஸ்கோ சொன்னதுபடி நம்ம தமிழ்லையும் சொல்லியிருக்கோம். என்னென்னா, உள்ளடங்கிய கல்வி என்பது பல்வேறு தேவையுடைய மாணவர்கள் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒன்றாக இணைத்து அவர்களையும் பங்கேற்க வைக்கணும். பங்கேற்பை அதிகப்படுத்தி அவர்களை விலக்கி வைக்காமல் கற்க செய்ய வேண்டும். ஏன்னா தனிமைப்படுத்துறது ஒரு கொடுமையான விஷயம் இல்லையா? நம்ம அவங்கள வந்து நீங்கள் இங்கே படிக்கிறதுக்கு இது கிடையாது, நீங்கள் உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக இருக்குது போய் படிங்கன்னா சொல்லக்கூடாது. ஒட்டு மொத்தமாக எல்லாருக்குமான இதுதான். நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு மனிதரும் இன்னொரு மனிதர்கிட்ட இருந்து வேறுபட்டவர்கள். அதனால் அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு ஒன்றாவே ஒரே பள்ளியில் ஒரே வகுப்புலேயே படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனோட கான்செப்ட்டு. ஸோ நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல் சில்ட்ரன் இன் த சேம் கிளாஸ் ரூம் அண்டு சேம் ஸ்கூல். நாம் எந்த விதத்துலையும் விலக்கி வச்சிடக்கூடாது. எல்லாரையும் ஒரே வகுப்பில் ஒரே பள்ளியில் படிக்க வச்சிடணும். அதுதான் இதில் நம்ம சொல்ல வர விஷயம். அடுத்தது இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கான பிரின்சிபல்ஸ் என்னென்ன, அதாவது கொள்கைகள் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் இங்கே சொல்லியிருக்கிறத அப்படியே பாருங்கள். எந்த மாணவரும், இங்கே ஆங்கிலத்திலையும் கொடுத்துருக்கேன், எந்த மாணவரும் இனம், நிறம், பாலினம், மொழி, அரசியல், தேசிய தோற்றம், இயலாமை, வறுமை இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு காரணத்தினாலேயோ அவங்கள என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா விலக்கி வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான கொள்கை. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து டிசேபிள்டாக இருக்காங்க, குறைபாடு உடைய குழந்தையாக இருக்குது, அதனால் என் வகுப்பில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அந்த குழந்தை வந்து ரொம்ப கிஃப்டடாக இருக்குது, அதனால் என் வகுப்பில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இந்த குழந்தை வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சடாக இருக்குது, என் வகுப்பில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஸோ அதுதான் முக்கியமான கொள்கை. அதே மாதிரி நீ இந்த இனத்தில் இருக்க அதனால் உன்னை நான் சேர்க்க மாட்டேன், நீ இந்த கலரில் இருக்க அதனால் சேர்க்க மாட்டேன், உன்னுடைய பாலினம் வந்து வேறையாக இருக்குது, நாங்கள் படிக்கிறது கிடையாது, அதனால் உன்னை நான் சேர்த்துக்க மாட்டேன், உன்னுடைய மொழி வேறையாக இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி எந்த ஒரு காரணங்களும் சொல்லி அந்த குழந்தைய படிக்கிறதுக்கு ஒன்றா சேர்ந்து படிக்கிறதுக்கு விலக்கி வைக்கக்கூடாது. அதுக்கு தான் வந்து முதல் பிரின்சிபல்.
அடுத்த கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எ சோர்ஸ் ஆஃப் ரிச்னஸ் அண்ட் டைவர்சிட்டி, நாட் அ சோர்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றாங்க. அதாவது ஒரு மாணவர்கள்கிட்ட தனிநபர் வேறுபாடுங்கிறது அது ஒரு வரம். எல்லாரும் ஒருத்தரை விட ஒருத்தர் வேறுபட்டவர் தான், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதை நீங்கள் ஒரு பிரச்சனையாக வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து உனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால இந்த பள்ளியில் நான் உன்னை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஸோ இது தனிநபர் வேறுபாடு அப்படிங்கிறது வரம்னு எப்படி சொல்கிறோம்? நிச்சயமாக ஒருத்தரை விட ஒருத்தர் ஒரு விஷயத்தில் பெட்டராக இருப்பார், இன்னொருத்தர் இன்னொரு விஷயத்தில் பெட்டராக இருப்பார். ஒருத்தர் நல்லா கிரிக்கெட் விளையாட தெரியும், இன்னொருத்தர் நல்லா படிக்க தெரியும். அப்போ இப்படிப்பட்டவங்கெல்லாம் நமக்கு கிடைக்கிறது தான் வரும். எல்லாரும் ஒரே மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறது வந்து சரியான விஷயமா இருக்காது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கூல்ஸ் அடாப்ட் டு த நீட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரேதர் தேன் ஸ்டூடெண்ட்ஸ் அடாப்டிங் டு த நீட் ஆஃப் த ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மாணவர்களுடைய பல்வேறுபட்ட தேவைகளுக்கு தான் பள்ளி. அவனுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கறதுக்கு தான் ஸ்கூல் இருக்குது. இல்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலை நான் இப்படி கட்டி வச்சுட்டு என் ஸ்கூலில் இப்படி நான் விதி வச்சுருக்கேன், நீ அதுக்கு தகுந்த மாதிரி மாணவரை நான் வந்து கூப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து சரியான விஷயம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனுடைய கொள்கை. இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சார்பாக என்னென்ன பாலிசிஸ் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1974 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து லான்ச்டு த இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்டு சில்ட்ரன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஐஇடிசி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த கல்வி அப்படின்னு ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1987 இந்த ப்ராஜெக்ட் இன்டகிரேட்டட் எஜுகேஷன், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இன்டகிரேட்டட் ஒருங்கிணைந்த அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பிஐஇடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் த டிசேபிள்டு பர்சன்ஸ்க்காக, குறைபாடுடைய குழந்தைகளுக்காக முக்கியமாக ஒருங்கிணைந்த கல்விக்கான செயல் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுபோக டிபிஇபி, எஸ்எஸ்ஏ ஸ்கீமு, ஆர்எம்எஸ்ஏ, ரூஸா எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இருக்கும். என்ன காரணம்னா 100% நாம் வந்து கல்வி பெறுவதை வந்து எழுத்தறிவு பெறுவதை, கல்வி பெறுவதை நாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இந்த குழந்தைகளும் வரணும், எல்லாருமே வரணும். எல்லாரும் சேர்ந்தது தான் 100%. இவர்களை விலக்கிட்டு 100% இல்லை. அதனால் மற்ற எல்லா ஸ்கீம்ஸ்லேயுமே இன்க்ளூசிவ் எஜுகேஷனை பற்றி தேசிய கல்விக் கொள்கையிலையும் எல்லாத்துலேயும் பேசப்பட்டிருக்குது. ஸோ அது முக்கியமான விஷயமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இன்க்ளூசிவ் நாம் சேர்த்து படிக்க வைக்க வேண்டிய அந்த எக்ஸப்ஷனல் சில்ட்ரன்ஸ் யார், அந்த வேறுபட்ட குணாதிசயங்களோ இல்லை வேறுபட்ட பிரச்சனையுடைய குழந்தைகள் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது, மென்டலி ரீட்டார்டட் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, கிஃப்டடு சில்ட்ரன்ஸ் அதாவது மன வளர்ச்சி குன்றியோர் இருப்பாங்க, மீத்திறன் மிக்கோருமே பிரச்சனை தான். ஏன்னா எல்லாரை விட பயங்கர நாலேஜபிளாக இருக்கிறவங்களே கிளாஸே இது பண்ணி வைப்பாங்க, அந்த பிரச்சனையும் இருக்குது. ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க, ஆனால் படிப்பு வந்து அவங்க வந்து லெசன்ஸ் இது பண்ணுறத விட மற்ற க்ரியேட்டிவ் ஒர்க்கில் வந்து ரொம்ப அதிகமாக இது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களையும் ஒதுக்கி வச்சிடக்கூடாது, எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். ஏன்னா சில ஸ்கூல்ஸில் வந்து நல்லா படிக்கிறவங்க எல்லாரையும் ஒரு கிளாஸ் போட்டுட்டு, சுமாராக படிக்கிறவங்களாம் ஒரு கிளாஸ் போட்டுட்டு, ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் ஒரு கிளாஸில் போட்டுட்டு படிக்க வைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது சொல்கிறது. ஸோ விசுவலி இம்பயர்டு, ஹியரிங் இம்பயர்டு, அதுக்கப்புறம் ஆர்த்தோபெடிக்கலி இம்பயர்டு, எலும்பியல் குறைபாடு உள்ளவங்க, இந்த கம்யூனிகபிள் டிஸார்டர், இந்த தொடர்பு கொள்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள்லாம் வந்துட்டு நாம் வந்து வேறுபட்ட குழந்தைகளாக சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் லேர்னிங் டிசேபிள்டு, கற்றல் குறைபாடு உடைய குழந்தைகள், அதாவது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம இதில் போட்டிருக்கோம் வீடியோலாம், லேர்னிங் டிஸார்டர்ஸ் வந்து டிஸ்லெக்ஸியா, டிஸ்கால்குலியா அப்படிலாம் போட்டிருக்கோம். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள், ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க சில ஸ்கூல்ஸில். நாங்கள் வந்து அவங்கள 10th வந்து ப்ரைவேட் எழுத வரோம், ஸ்கூல் ரிசல்ட் குறைஞ்சிரும், அதனால் நல்லா படிக்கிறவங்க மட்டும் ஸ்கூல் நேமில் எழுதுவாங்க, மற்றவங்களாம் ப்ரைவேட்டில் எழுதுறாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் எந்த இதுவும் பண்ணிடக்கூடாது. எமோஷ்னலி டிஸ்டர்ப்டு, மனவளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகள், நல்லா நார்மலான எமோஷ்னலே இருக்காது அந்த குழந்தைகளுக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள், சோசியலி ஹேண்டிகேப்டு, சமூக மயமாதலில் ஏற்படக்கூடிய குறைபாடு. ஏன்னா யாரோடவும் சேர மாட்டாங்க, யார் கூடவும் பேச மாட்டாங்க, அவங்க தனியாகவே இருப்பாங்க, சொசைட்டி கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்காது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்க. சில்ட்ரன் வித் செரிப்ரல் பால்சின்னு சொல்கிறோம், மூளை வாதம், முடக்குவாதம் அப்படின்லாம் சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள், ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், மல்டிபிள் டிசேபிலிட்டிஸ், பல வகையான குறைபாடுகள் ஒரு குழந்தைகளுக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரிலாம் தனியாக அவங்கள பிரித்து வைக்கக்கூடாது, இது அவங்களுடைய குறையை இன்னும் மேலும் அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. அடுத்தது இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் வந்து எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது, என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கொலாபரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம், குழு கற்பித்தல்னு. அதாவது ஒரு ஆசிரியரே அங்கே சொல்லிக் கொடுக்காம நிறைய ஆசிரியர்கள் சேர்ந்து அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு வகுப்புலேயே நிறைய ஆசிரியர்கள் ஒன்றா சேர்ந்து
ஒருத்தரும் ஒரு ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறவங்க சேர்ந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் சொல்கிறோம். அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங், ஒன்று சேர்ந்து கற்றல். எல்லாரையும் ஒன்றா சேர்த்து கோஆப்ரேட் பண்ணி, வாப்பா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு, இதை நீ போய் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற அவர்களுடைய குறை தெரியாமல் பண்ணுறது வந்து கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்னு ஒன்று பண்ணலாம். அதுக்கப்புறம் பியர் மீடியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். அதாவது ஒப்பார் குழு வழி கற்பித்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஒப்பார் குழுலாம் நமக்கு தெரியும், நம்ம ஒரே வயதுடைய ஒத்த வயதுடைய நண்பர்கள் ஒன்றா சேர்ந்தோம்னா அது வந்து ஒப்பார் குழு. ஒரே மாதிரியான எண்ணங்கள், ஒரே மாதிரியான விருப்பங்களில் கொண்டவர்கள்லாம் ஒப்பார் குழுன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம வகுப்பில் படிக்கக்கூடிய நம்ம சேர்ந்து நம்மளை மாதிரியே இருக்க ஆட்கள்லாம் சேர்ந்து நாம் ஒன்றா படிக்கும்போது அது வந்து நல்ல ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கு வந்து சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெசிப்ரோக்கல் டீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். பரஸ்பரம் கற்பித்தல் அப்படின்றது இது வேறு ஒன்றும் இல்லை. நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், நீ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக் கொடு அப்படிங்கிற மாதிரி அந்த ரெசிப்ரோக்கல் டீச்சிங் அப்படிங்கிறத பண்ணலாம். அதே மாதிரி ஆசிரியர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர், நான் இந்த குழந்தைகளை கவனிச்சுக்கிறேன், நீங்கள் எங்கள் வகுப்பில் இருக்கிற ஒரு சில குழந்தைகளையும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நாம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் பார்த்தது. ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா, இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா ஃபஸ்ட்டு என்ன, அதுக்கப்புறம் அதில் என்னென்ன பாலிசி கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க, இன்க்ளூசிவ் எஜுகேஷனோட கொள்கை என்ன, அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் எந்த மாதிரியான அந்த எக்ஸப்ஷனல் சில்ட்ரன் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கடைசியாக ஸ்ட்ராட்டஜிஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் மொழி ரீதியாக வந்து அந்த குழந்தைகளை ஒதுக்கி வைக்கக்கூடாது, இனம் ரீதியாக ஒதுக்கி வைக்கக்கூடாது, கலர் ரீதியாக அதாவது நிறம் அடிப்படையில் ஒதுக்கி வைக்கக்கூடாது, அரசியல் அடிப்படையில் ஒதுக்கி வைக்கக்கூடாது. இது எல்லாமே அதில் சேர்ந்து வந்துடும். ஸோ நாம் பார்த்தது எக்ஸப்ஷனல் சில்ட்ரனை மொத்தம் பார்த்துருக்கோம். இது மாதிரியும் பிரச்சனைகள் இருக்குது. வேறு மாநிலத்திலேருந்து இப்போ நம்ம மாநிலத்தில் வந்து குழந்தைங்க படிப்பாங்க, அவங்கள வந்து வகுப்பில் ஒதுக்கி வச்சிடக்கூடாது, இல்லை வேறு ஸ்கூலில் நீ படின்னு சொல்லிடக்கூடாது. அதெல்லாம் இதில் இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு கான்செப்டோடு நம்ம வந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஸோ கடைசியாக ஒரு 5 கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 5ல் ஒரு 2 கொஸ்டினுக்கு மட்டும் நான் ஆன்சர் சொல்லிடுறேன், ஏன்னா அதை நம்ம கண்டென்ட்டில் சொல்லலை. ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. உள்ளடங்கிய கல்வியை கட்டாயமாக்கும் சட்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். ஸோ அது ஆர்டிஇ ஆக்ட் 2009, அதாவது ரைட் டு எஜுகேஷன். எல்லா குழந்தைகளுக்கும் உரிமை இருக்குது அப்படிங்கும்போது அவர்களுக்கும் அதில் சேர்த்து தான் அவங்களுக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து ஆர்டிஇ ஆக்ட். இதுக்கான ஆன்சரு. அதுக்கு அடுத்த கேள்வி நீங்கள் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, உள்ளடங்கிய கல்வியை வலியுறுத்தும் கொள்கை எது, 4வது கொஸ்டின். இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986. இது போக மீதி இருக்க இந்த 3 கேள்விகளுக்கான பதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா பதில் சொல்லிடலாம். ஸோ அதுக்கான பதிலை நீங்கள் வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.